ஒரு காட்டுக்குள்ள நீங்க வழி தவறி போயிட்டீங்க. சுத்தி இருக்கிற மரங்களை தவிர வேற எதுவும் தெரியல. உதவிக்கு கூப்பிடலாம்னு மொபைலை எடுத்தா நெட்வொர்க் இல்ல. வழியை கண்டுபிடிக்க காம்பஸை வெளியே எடுத்தா அதோட முள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்துது. உலகத்தோட எந்த சத்தமும் உங்க காதுக்கு கேட்கல, உங்க சொந்த இதய துடிப்பை தவிர. உங்களுக்கே தெரியுது, நீங்க தனியா இல்ல, உங்களை சுத்தி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. ஜப்பானோட அடையாளமான மவுண்ட் புஜிக்கு கீழே 35 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல விரிஞ்சிருக்கு இந்த காடு. உலகமே இதை அவோகிகஹாரா அப்படின்னு சொல்லும்போது லோக்கல் மக்கள் இதை ஜுகாய், அதாவது மரங்களின் கடல்னு கூப்பிடுறாங்க. ஆனா இந்த கடலுக்குள்ள நீங்க ஒரு முறை மூழ்கிட்டீங்கன்னா உங்க உடல் மட்டும்தான் வெளியே வரும், உங்க உயிர் அங்கேயே தங்கிடும். ஏன் இந்த காடு இவ்வளவு ஆபத்தானது? இங்க வர்றவங்களுக்கு என்ன ஆகுது? சயின்ஸ் படி பார்த்தா இந்த மண்ணில் இருக்கிற அதிகப்படியான காந்த இரும்பு தாதுக்கள், மேக்னெட்டிக் அயன் ஓர், காம்பஸை வேலை செய்ய விடாம தடுக்குது. அடர்ந்த மரங்கள் காற்றை கூட உள்ள விடாம ஒட்டுமொத்த சத்தத்தையும் உறிஞ்சு உலகத்தோட மிக மோசமான மரண அமைதியை உருவாக்குது. ஆனா சயின்ஸை தாண்டி இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்ய ஈர்ப்பு இருக்கு. அது உள்ள நுழையிறவங்களோட மனசை சிதைச்சு அவங்கள தற்கொலையை நோக்கி துரத்துது. வருஷத்துக்கு நூற்றுக்கணக்கான பிணங்களை இந்த காடு ஜப்பான் அரசாங்கத்துக்கு பரிசா கொடுக்குது. மனிதர்களை தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்கு இந்த காட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? பல நூற்றாண்டு கால சாபமா, இல்ல காட்டின் மர்மமா? நீங்க இந்த காட்டுக்குள்ள அடியெடுத்து வைக்கும்போது உங்க மாடர்ன் உலகம் அங்கேயே முடிவுக்கு வருது. ஏன்னா இந்த அவோகிகஹாராவுக்குள்ள சயின்ஸ் தோத்து போகும். இந்த மண்ணுக்கடியில இருக்கிற அதிகப்படியான எரிமலை காந்த இரும்பு தாதுக்கள், மேக்னெட்டிக் அயனோர், உங்க போன் நெட்வொர்க்கை மொத்தமா முடக்கிடும். திசையை காட்டும் காம்பஸோட முட்களை பித்து பிடிக்க வைக்கும். ஒருவேளை நீங்க பாதையை தவறி உள்ள போயிட்டீங்கன்னா உங்களை வழிகாட்ட கூகுள் மேப்பும் இருக்காது, திசை காட்டியும் இருக்காது. ஆனா சயின்டிஸ்டுகளை ஆச்சரியப்படுத்துற விஷயம் இது மட்டும் இல்ல. இந்த காட்டுல நிலவர அகோரமான அமைதி, டெட்லி சைலன்ஸ். 1200 வருஷங்களுக்கு முன்னாடி மவுண்ட் ஃபுஜி எரிமலை வெடிச்சப்போ உறைஞ்சு போன லாவா பாறைகள் மேலதான் இந்த காடு உருவானது. இந்த பாறைகள் ஸ்பாஞ்ச் மாதிரி ஏகப்பட்ட துவாரங்கள் கொண்டது. இது என்ன பண்ணும் தெரியுமா? இந்த காட்டுக்குள்ள வர்ற எந்த ஒரு சத்தத்தையும் எதிரொலிக்க விடாம அப்படியே உறிஞ்சுக்குது. நீங்க எவ்வளவு சத்தமா கத்துனாலும் உங்க குரல் சில அடிகளுக்கு மேல கேட்காது. இயற்கை டிசைன் பண்ண ஒரு அபாயகரமான சவுண்ட் ப்ரூஃப் அறை, சவுண்ட் ப்ரூஃப் சேம்பர் இது. இங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே ஒரே உயரத்துல, ஒரே மாதிரி தோற்றத்துல இருக்கும். அதனாலதான் இந்த காட்டுக்குள்ள ரிசர்ச் பண்ண போறவங்க, இல்லனா வழி தெரியாம உள்ள போறவங்க தங்களோட பாதையை அடையாளப்படுத்த மரங்கள்ல கலர் கலரான பிளாஸ்டிக் டேப்புகளை கட்டிக்கிட்டே போவாங்க. ஒருவேளை அந்த டேப் தீந்துட்டாலோ, இல்ல நீங்க தப்பான வழியில போயிட்டாலோ நீங்க போன அதே இடத்துக்கு தான் திரும்ப திரும்ப வருவீங்க. ஒரு கட்டத்துல உங்களை சுத்தி மரங்கள் மட்டும்தான் இருக்குன்ற எண்ணமே உங்களை பைத்தியமாக்க தொடங்கும். உதவிக்கு யாருமே வரமாட்டாங்கன்ற தனிமை, போன் வேலை செய்யலன்ற பதற்றம், சுத்தி இருக்கிற மரண அமைதி, இது எல்லாமே சேர்ந்து உங்க மூளையில இருக்கிற ஹாலுசினேஷன், அதாவது மாய தோற்றங்களை தூண்ட ஆரம்பிக்கும். இல்லாத சத்தங்கள் கேட்கும், யாரோ உங்களை கூப்பிடுற மாதிரி தோணும். இந்த இடத்துலதான் சயின்ஸ் நின்னுட்டு ஜப்பானோட பல நூற்றாண்டு கால சாபம் ஆரம்பிக்குது. இந்த காடு மனிதர்களை தற்கொலைக்கு தூண்டுறதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கசப்பான வரலாறு இருக்கு. ஜப்பானிய வரலாற்றோட பக்கங்களை கொஞ்சம் பின்னோக்கி திருப்பி பார்த்தா இந்த அவோகிகஹாரா காடு வெறும் தற்கொலைகளுக்கான இடம் மட்டும் கிடையாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஜப்பான் கடுமையான பஞ்சத்தாலையும் வறுமையாலையும் தவிச்சப்போ இங்கே ஒரு கொடூரமான வழக்கம் இருந்தது. அத உபாசுதே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குடும்பத்துல சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரும்போது அந்த குடும்பத்துல இருக்கிற வயசானவங்களையோ அல்லது தீராத நோய்வாய்ப்பட்டவங்களையோ இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து தனியா விட்டுட்டு போயிருவாங்க. இந்த காட்டுக்குள்ள விடப்படுற அந்த முதியவர்கள் பசியாலையும் குளிராலையும் காட்டு விலங்குகளாலையும் திக்கற்ற நிலையில மெல்ல மெல்ல துடிச்சு இறந்து போவாங்க. தங்களை பெத்து வளர்த்த பிள்ளைகளே தங்களை கைவிட்டுட்டாங்களேன்ற அந்த ஏமாற்றமும் மரண பயமும் அவங்க உயிர் பிரிகிற கடைசி நொடிகள்ல இந்த காட்டோட காத்துல கலந்திருக்கும்னு நம்பப்படுது. ஜப்பானிய நாட்டுப்புற கதைகளின்படி அப்படி அநியாயமா இறந்தவங்களோட ஆன்மாக்கள் பழிவாங்கும் வெறியோட இன்னமும் இந்த காட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஆன்மாக்களை ஜப்பானிய மொழியில யுரை அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த யுரைகள் காட்டுக்குள்ள வழி தவறி வர்றவங்களோட மனசை மாற்றி அவங்களோட சோகத்தை அதிகப்படுத்தி அவங்களையும் தற்கொலை பண்ணிக்க தூண்டும் அப்படின்றது அங்க இருக்கிற மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா இதையெல்லாம் வெறும் மூட நம்பிக்கைன்னு நம்மால கடந்து போயிட முடியாது.
ஏன்னா 1950கள்ல இருந்து இந்த காட்டுக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிறவங்களோட எண்ணிக்கை திடீர்னு பல மடங்கு அதிகமாச்சு. வருஷத்துக்கு சராசரியா 100க்கும் மேற்பட்ட உடலங்களை ஜப்பான் நாட்டு போலீஸ் இந்த காட்டுக்குள்ள இருந்து மீட்கிறாங்க. அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இங்க இறந்து போறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு விரக்தியில வர்றவங்க மட்டும் இல்ல, ரொம்ப நார்மலா டூரிஸ்ட் மாதிரி உள்ள போயிட்டு திடீர்னு மனமாற்றம் ஏற்பட்டு தங்களோட உயிரை மாய்த்து கொண்டவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த காட்டுக்குள்ள நிஜமாவே ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி மனிதர்களை வேட்டையாடுதா, இல்லனா மனித மூளையை மழுங்கடிக்கிற ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப் இந்த அவோகிகஹாராக்குள்ள மறைஞ்சிருக்கா? இந்த அவோகிகஹாரா காட்டை பத்தி நாம எவ்வளவுதான் சயின்ஸ் பேசினாலும், எவ்வளவுதான் வரலாற்றை தேடினாலும் ஒரு உண்மையை யாராலையும் மறுக்க முடியாது. மனித நாகரிகம் எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் இன்னமும் கூட இயற்கையோட சில மர்ம பக்கங்களுக்கு முன்னாடி நாம வெறும் ஒரு கேள்விக்குறியாத்தான் நின்னுகிட்டு இருக்கோம். இந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த காந்த பாறைகளும் காத ஜவ்வு கிழியிற அந்த மரண அமைதியும் சாதாரண மனிதர்களோட மனநிலைய ஒரு சில மணி நேரங்கள்ல மொத்தமா சிதைச்சிடுது அப்படிங்கிறது தான் மருத்துவர்கள் சொல்ற ஒரு கசப்பான உண்மை. அதிதீவிரமான மன அழுத்தத்தோட வர்ற ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தோட சத்தங்கள் எல்லாமே ஒழிஞ்சு தனக்குள்ள இருக்கிற அந்த இருண்ட எண்ணங்கள் மட்டும்தான் இந்த காட்டுக்குள்ள எதிரொலிக்கும். உதவிக்கு கூப்பிட யாரும் இல்லாத அந்த தனிமை அந்த மனிதனை இன்னும் கொஞ்சம் ஆழமான இருளுக்குள்ள தள்ளிடுது. அப்போ இந்த அவோகிகஹாரா காடு அப்படி ஒன்னும் சபிக்கப்பட்ட இடம் கிடையாது. மனித மனங்கள்ல இருக்கிற அந்த இருண்ட எண்ணங்களை அப்படியே பல மடங்கு பெருசாக்கி காட்டுற இயற்கையோட ஒரு ஆபத்தான கண்ணாடி தான் இந்த மரணக்காடு. இன்னைக்கும் ஜப்பான் அரசாங்கம் இந்த காட்டுக்குள்ள தற்கொலைகளை தடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட செக்யூரிட்டி கேமராக்களையும் அங்கங்க ரோந்து பணிகளையும் வச்சிருக்காங்க. ஆனா இந்த காடு தனக்கான பலிகளை இன்னமும் ரகசியமா வாங்கிக்கிட்டு தான் இருக்கு. இயற்கை நமக்கு கொடுத்த எத்தனையோ அழகான அதிசயங்களுக்கு நடுவுல மனிதன் கால் வைக்கவே பயப்படுற ஒரு மரண புரியா இந்த அவோகிகஹாரா இன்னைக்கும் ஜப்பான்ல மௌனமா நின்னுட்டு இருக்கு. விடை தெரியாத எத்தனையோ ரகசியங்களை தனக்குள்ள புதைச்சுக்கிட்டு. மர்மங்களும் சயின்ஸும் கலந்த இந்த அவோகிகஹாரா காட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உலகத்தோட அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ்க்கு நம்ம தமிழ் டீக்ரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.